அதெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் பிள்ளை. அஹ், ரெண்டு மருமகளும் நல்ல மருமகளாவே இருக்கலாம். ஆனா சிறந்த மருமகளா இருக்க முடியுமா? அத கண்டுபிடிக்கதான் இந்த போட்டியே. அதை எப்படி நாம தேர்ந்தெடுக்க முடியும்ன்றீங்க? அதுக்கு தானே இந்த ஐடியா அலங்காரமே இருக்கு. உன் ரெண்டு மருமகளுக்கும் நான் 3 போட்டி வைக்கிறேன். இந்த 3 போட்டியிலையும் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த மருமக. ஸ்ரீஜா, போட்டிக்கெல்லாம் வரலன்னு சொல்லிடு. அலங்காரத்தை போட்டி வச்சா ஏதாவது குதிர்க்கமா தான் வைக்கும். ஏன் பயப்படுறீங்க? யாரு சிறந்த மருமகன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். அவளை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. போட்டி வைக்கட்டும். இந்த போட்டியில ஜெயிச்சு சிறந்த மருமகங்கிற பேரை வாங்கி காட்டுறேன். பெரியம்மா, இந்த போட்டி எல்லாம் வேண்டாமே, பொங்கல் வச்சிருவோம். அத்தை, இத நான் சவாலா எடுத்துக்கிறேன். உங்க முன்னாடி நான் தான் சிறந்த மருமகன்னு அந்த இசைய ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க. அப்படி போடு, அப்படி போடு. ஐயோ, எங்க சுபத்ரா எப்பவுமே இப்படித்தான். அட நீ வாத்தா, நம்ம போட்டியை வச்சுக்கலாம். இல்ல அலங்காரம்மா, போட்டி எதுக்கு? இந்த போட்டியெல்லாம் வேண்டாமே. இதெல்லாம் ஏதோ காம்படிஷன் மாதிரி இருக்கு. ஐயோ, நம்ம காம்படிஷன் சொன்னா காம்படிஷன் தான், போட்டின்னு வச்சா போட்டி தான். நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க. அப்படிதான். பொங்க பானையில இப்படியே இருக்கட்டும் பிள்ளை. ரெண்டு மருமகளுக்கும் போட்டியை வச்சுட்டு அப்புறம் பொங்கல் வச்சுக்கலாம். போட்டி போட்டின்னு சொல்றீங்களே, என்ன போட்டின்னு சொல்லுங்க பாட்டி. ஐயோ 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 ராசாத்தி, இங்க பாருங்க, இப்ப எல்லாருமே நல்லா கேட்டுக்குங்கப்பா. முத போட்டி என்னன்னு நான் சொல்லிடுறேன். நல்லா கேட்டுக்கோ. அம்மா தேவகி அம்மா, நீங்க ஏன் சுபத்ராவை சிறந்த மருமகன் சொல்றீங்க? அந்த பானுமதியை விட சுபத்ராவையே நீங்க சிறந்த மருமகன் முடிவு பண்ணிட்டீங்க. சுபத்ரா தான் வீட்டை சரியா பொறுப்பா பாத்துக்கிட்டா. வீட்ல எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு சரியாவும் பண்ணா. அதனாலதான். கரெக்ட். வீட்டை சரியா பாத்துக்கிறது ஒரு பொண்ணுக்கு முக்கியமான ஒரு தகுதி. ஒரு மருமகளுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ வந்த இந்த வீட்டை அவ நல்லா பத்திரமா பாத்துக்கணும். அந்த வீடு எப்படி இருந்தாலும் அந்த வீட்டை அவ சரியா பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு மருமகள்ல யாரு வீட்டை சரியா பாத்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்குதாமா இந்த போட்டியே. அதெல்லாம் ஓகே பாட்டி. அதை எப்படி தெரியப்படுத்துவீங்க? வந்துருச்சா? யாருன்னு கண்டுபிடிக்க ஆர்வம் வந்துருச்சா? இந்த வர ராகவ், போய் 10,000 ரூபாய் எடுத்துட்டு வா. எதுக்கு பாட்டி? டேய், எனக்கு இல்லடா, போய் எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வாயே. 2 10,000 எடுத்துட்டு வானே, போ போ. சரிங்க பாட்டி. புரியலையே. ராகவ் சீக்கிரம் வா. வரேன் பாட்டி. சீக்கிரம் வாப்பா. வா. சரியா இருக்கு. ரெண்டு மருமகளும் இங்க வாங்க. இங்க வா பிள்ளை, வா. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் வாயேன். இப்ப நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க புருஷனுக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம்னு நினைச்சுக்குங்க. இந்த 10,000 ரூபாயில தான் ஒரு மாசத்துக்கு நீங்க குடும்பத்தை நடத்தணும். இந்த ஆளுக்கு 10,000. இப்படி 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 இத மேக்கப்புக்கு செலவு பண்ணாம குடும்பத்தை கவனி. இந்த மாசத்துக்கான மளிகை சாமான், வீட்டுக்கு தேவையான பொருள்களை நீங்க 2 பேருமே வாங்கிட்டு வரணும். யாரு வீட்டை சரியா நடத்துறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எது சரியான பொருள், யார் அதிகமா வாங்குறாங்க, இதுல யார் என்ன வாங்குறாங்கறத வச்சுதான் நான் முடிவு பண்ண போறேன். அலங்கார பாட்டி, செம்ம ஐடியா இது. ஐயோ, அதுக்கு தானே பிள்ளை இந்த அலங்காரம். இந்த முதல் போட்டி ஏன்னா, ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த வீட்டுக்கு எது சரி, எவ்வளவு செலவு பண்ணணும்னு ஒரு மருமக முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிதான் அலங்காரம். சுபத்ரா அந்த விஷயத்த சிறப்பா பண்ணா.
பானுமதியை விட சுபத்ரா சரியாவும் பண்ண. முதல்ல சுபத்ராவை என் மனசுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது இந்த ஒரு விஷயத்துலதான். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்ப நீங்க 2 பேருமே போங்கம்மா, எங்க வேணா போங்க, பொருளை வாங்குங்க. 1 மாசத்துக்கு இந்த வீட்டுக்கு அத்தா உன் மேக்கப்லாம் இல்ல, இந்த வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடணும். அதுவும் ஒரே 1 மணி நேரத்துல தான், புரியுதா? இப்ப இருந்து உங்க நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். வா வா, ஆல் தி பெஸ்ட் ஸ்ரீஜா, நீ தான் ஜெயிப்ப. போ, போ. வாங்கம்மா வாங்க வாங்க. வணக்கம் அரிசி வாங்க அண்ணே. வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா அண்ணே. அண்ணே, ஒரு 8 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 1 மாசத்துக்கான அரிசி எவ்வளவு வாங்கணும்? அது ஒரு 50 கிலோ ஆகுமா? 50. அண்ணே, இப்போ காலையிலயும் நைட்டும் டிஃபன் தான் சாப்பிடுவாங்க. வெறும் மத்தியானம் ஒருவேளை மட்டும்தான் சாப்பாடு. அப்போ ஒரு 25 கிலோ போதுமா? கரெக்ட் தாம்மா, 25 கிலோ போதும். சரி, கொஞ்சம் குவாலிட்டியா ஒரு நியாயமான விலையில நீங்க கொஞ்சம் பார்த்து ஒரு 25 கிலோ அரிசி கொடுங்க. அம்மா, நம்ம கடையில எல்லாமே குவாலிட்டியா நியாயமா தான் இருக்கும். அண்ணா தெரியும், நான் விசாரிச்சுட்டு தான் இங்க வந்தேன். ஓகே தம்பி, கஸ்டமருக்கு ஒரு 25 கிலோ நல்ல அரிசியா போட்டு விடுப்பா. சரிங்கய்யா. இந்தாங்கண்ணே. ஓகேம்மா, ஓகேதான். தம்பி, மூட்டையை கொண்டு போய் வண்டியில வச்சிரு. சரி.